ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா. எல்லாத்துக்கும் காசி விஸ்வநாதரோட அருள் மற்றும் தொண்டீஸ்வரரோட அருள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, காசி தமிழ் சங்கம் 4.0 2026ஓட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி அவங்க அந்த அவங்களோட வெப்சைட்டில் ஃப்ரண்ட் பேஜில் அவங்க சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நவம்பர் 23 காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அப்போ இந்த நம்மளோட வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு அவங்க அனுப்பின மெயில் வரலைனாலும், அதாவது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் அனுப்புகிறாங்க இல்லையா, அப்ளை பண்ணோம், அது வரலைனாலும் பிரச்சனை இல்லை, அதை நீங்கள் யாரும் மைண்ட் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்னிங் 10லேருந்து 5 வரைக்கும் எக்ஸாம்ஸ் ஆன்லைனில் போயிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் நீங்கள் என்ன மெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த மெயில் ஐடி தான் யூசர் ஐடியாக கொடுத்துருக்காங்க. என்ன மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதில் லாஸ்ட் 4 டிஜிட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம் எழுதணுன்றது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று என்ன ஒரு ஹாப்பியான விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, இது ஓப்பன் புக் எக்ஸாம் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக அவங்க கொடுத்துருக்க அப்டேட்ஸுங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஹிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கு சம் ஆஃப் த ஹிண்ட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணதை உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. அதாவது நான் எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது எந்த மாதிரி இருக்குது, அதில் நம்ம எந்த மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிறது நான் படித்ததை வச்சு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. அதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நூலாசிரியர் இது 16வது நூலாக கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, நூலாசிரியரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அறிவொளி அப்படிங்கிறவர் தான் நூலாசிரியர், அவர் கொடுத்துருக்கிறாரு. இன்னொன்று மெய்யப்பனர் அப்படிங்கிறவரோட அவருக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம், காசி மேலே ஈடுபாடு அதிகமாக இருந்துச்சு. அதனால அவர் ரொம்ப காசிக்காக அறத்துண்டு நிறைய பண்ணவரும் கூட. அதனால இந்த திருக்கோயில் வரிசையில் 16வது நூலாக இது வந்திருக்குதுங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கிபி 12ஆம் நூற்றாண்டில் கிபி 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இதில் எந்த ஒரு மாறுதலும் நடக்கலைங்க. ஆனால் எப்போ 12ஆம் நூற்றாண்டுலேருந்து 19ஆம் நூற்றாண்டு நடந்ததோ அப்போ ஃபுல்லாக காசி ரொம்பவே அழிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கிமு 4வது நூற்றாண்டில் மௌரிய பேரரசும், கிமு 2ஆம் நூற்றாண்டில் சங்க பேரரசும், கிபி 1 நூற்றாண்டில் குஷனர்கள் பாரசைவர்கள்னு சொல்லுவாங்க. அப்புறம் கிபி 6ஆம் நூற்றாண்டில் குப்த பேரரசு அப்படிங்கிறவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட காசியை மீட்டு வச்சுருந்துருக்குறாங்க அழிவுகளில் இருந்து. இன்னொன்று, புத்த சமயத்தில் இருக்கிறவங்க திருமாலையை வழிபட்டதாக இதில் ஒரு கதையும் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் 7ஆம் நூற்றாண்டில் அப்பரும் ஞானசம்பந்தரும், கிபி 7ஆம் நூற்றாண்டில் அப்பரும் ஞானசம்பந்தரும் நம்ம காசியை மீட்டதாகவும், 8ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கரர் போய் ஃபுல்லாகவே அவர் மீட்டு வச்சதாகவும் இதில் கொடுத்துருக்குறாங்க. கிபி 14-15 பேரூர் ஷா துக்ளக் அப்படிங்கிற முஸ்லீம் அவங்க பயங்கரமாக அழித்ததாகவும், ஜான்புரை சிக்கந்தர் லோடின்னு சொல்லுவாங்க அவரோட பேர், அந்த பீரியடில் சிக்கந்தர் லோடின்றவர் பெரும்பாலும் அழித்ததாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் கிபி 16 அக்பர் ஆட்சியில் சம் ஆஃப் த கோயில் அவங்க இல்லை அழிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி புனரமைக்கிறதுக்காக அவங்க உத்தரவும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பிருத்திவிராஜ் ஜெயச்சந்திரன் அப்படின்ற 2 பேருக்கு நடந்த சண்டையில் கிபி 1192வது வருஷம் முகமது கோரி அப்படிங்கிறவர், அவரோட தளபதி குத்புதீன் அப்படிங்கிறவர் உள்ள 1000 கோயில் இடிச்சிருக்கிறாங்க. 1400 ஒட்டகங்களில் அவங்களோட பொருட்களை களவாடிட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷாஜஹான் அரசு வந்தப்போ 76 கோயில் இடிச்சிருக்கிறாங்க. ஷாஜஹான் யாருன்னா தாராஷிகோட சன்னுங்க. அவங்க பூராத்தையும்
ஒரு 76 கோயிலை வந்து அவங்க வச்சுருக்காங்க. அவங்க வந்து காசியோட நேமை முகமதாபாத் அப்படின்னு சொல்லி மாற்றியிருக்காங்க. அவுரங்காசீப்லையும் வந்து நிறைய கோயில்கள் அழிச்சிருக்காங்க. சிவாஜி ப்ளஸ் மகாராஷ்டிரா அந்தணர்கள் 2 பேரும் சேர்ந்து தான் கிபி 17ஆம் நூற்றாண்டில் இந்த கோயிலெல்லாம் திரும்பி நம்மளுக்கு மீட்டு வச்சுருந்துருக்குறாங்க. அகழ்வாராய்ச்சி இது என்ன சொல்லுதுன்னா, தென்கிழக்கில் கங்கையும் வடக்கு மேற்கில் வருணாவும் தெற்குல வந்து தரைப்பகுதியுமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது தான் இந்த காசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. மச்ச புராணத்திலேயே இந்த காசியோட பேர் வந்து அபிமுக்தா, ஆனந்தவனம் அப்படின்னு பேருங்க. வாரணாசின்றது பாலி மொழிங்க. வாரணான்றது ஒரு வடக்கில் இருக்க ஆறு, ஆசின்றது தெற்காறு. இது பாலி மொழியில் வாரணாசியாக ஆயிடுச்சுங்க. விரட் புருஷ அப்படிங்கிறது என்னென்னா, விரட் அப்படின்னா 2 கால், ரைட் லெக் லெஃப்ட் லெக்குன்னு சொல்லுவாங்க. வருணன்றது ரைட் லெக்கு, ஆசின்றது லெஃப்ட் லெக்கில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஆசிரியர் கொடுத்துருக்க புக்கை நம்ம வீடியோவாக போடணும் அப்படின்னாக்க ஒரு நாளே பத்தாதுங்க. இருந்தாலும் ஷார்ட்டாக எப்படி படிக்கணும், எப்படி கேட்பாங்கன்னு நீங்கள் கேட்டதுனால எப்படி அண்டர்லைன் பண்ணி படிச்சிருக்கிறேன், அதில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அப்புறம் காசி வந்து இல்லறம், துறவரம், மரணத்துக்கு ஆனால் 3க்கும் ஆனது. துறவரத்துக்கு மட்டும் இல்லை, மரணத்துக்கு மட்டும் இல்லை, இந்த 3ம் சரிசமமான இவங்களும் அங்கே வந்து சிறப்பு மிக்கவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவாங்க. பொதுவாகவே ஒரு மனிதர் யாத்திரை செய்யணும். அதாவது நம்ம எங்கே பிறந்தோம், எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாதுங்க. நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து சம்வாட் த டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி போயிருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாகவே ரிக்வேதத்திலேயே இதே வந்து உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது யாத்திரை செய்யலை அப்படின்னா இந்த மனிதன் இன்பம் இல்லாத மனிதன், அவனோட வாழ்வு முடக்கினதாக ஆகிடும் அப்படின்னு. இது வந்து எல்லாரோட ரிலீஜன்லையும் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ முஸ்லீமாக இருந்தால் ஹஜ்ஜுக்கு யாத்திரை போவாங்க, தமிழர்களாக இருந்தால் இந்த மாதிரி காசி, அப்புறமேட்டுக்கு நம்ம இமயமலை அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம போகிறோம். இதே மாதிரி தான் வந்துட்டு கிறிஸ்டின்ஸ்லேயும் போவாங்க. ஸோ ஒரு மனிதர்கள் இருக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சம்வாட் நம்ம போகணும், யாத்திரையாக போகணும், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்றது தான் இதோட வரிசை. இதை தான் வந்து அவங்க காசியில் பிறந்தவங்க வேற எங்கேயும் போக வேண்டியது இல்லையா அப்படின்னா அவங்க ராமேஸ்வரம் வருவாங்க. அதாவது காசி, ராமேஸ்வரம், காசி. நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கவங்க காசி, ராமேஸ்வரம், இப்படி மாறி மாறி பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு இது ரிக்வேதத்திலேயே இருக்குதுங்க. காசியோட பேர் மகாமாசனம் அப்படிங்கிறது கூட இருக்குங்க. வேற நம்மளோட தமிழ்நாட்டில் ஒரு சில வேறுபாடு இருக்கும். அதாவது பிணங்கள் வந்துட்டு சுடுவதா இடுவதா அப்படிங்கிறதுல பேதம் இருக்கும். ஆனால் வந்து நார்மலாக ஒரு மனிதன் இருக்கிறப்ப கிடைக்காத விஷயம் இறந்ததுக்கப்புறம் கிடைக்க போகுதா, அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஏன் இடணும், சுடலாம் அப்படிங்கிற தாட் வந்திருக்கு. அங்கே எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் எந்த ஒரு மக்களாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் காமன் சுடுகாடு தாங்க, அந்த வேறுபாடே கிடையாது. இன்னொன்று அங்கே பிள்ளைங்களெல்லாம் அவங்க ஆட்டோ ரிக்ஷா இந்த மாதிரி கூட அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. போகிறப்பெல்லாம் போலோ கரை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்களுக்கு அது மாதிரியெல்லாம் அது அபிஷேகனம் அந்த மாதிரிலாம் அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க. ராம சங்கீர்த்தங்கள் ஏதாவது சொல்லிட்டு சம்போ மகாதேவா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சீவக சிந்தாமணியில் சுஜீகனன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீவகன் அப்படின்றவர் சுசீகனன் அப்படின்றவர் ஒரு டாகுக்கு, நாய்க்கு இறக்குற சமயத்தில் அவரோட காதில் இந்த மோட்ச மந்திரமான ராமநாமத்தை ஒழிச்சிருப்பாருங்க. அதனால அது என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த ஜென்மத்தில் அவர் ஜெயிலில் சுசீகனனாக இருக்கிறப்ப அவரை விடுதலை செய்யணும். இதே தான் காசியில் இறந்தவங்க காதில் சிவபெருமான் மோட்ச மந்திரத்தை ஓதுவார்னோ அதைய நம்ம பார்வதி பிராட்டி மடியில் வச்சு பாங்க அப்படிங்கிறதையும் இது தெரியுதுங்க. கபீர்தாஸ் அப்படிங்கிறவர் ஒரு மும்மதியவராக பிறந்து, பட் ஆனால்
காசியோட நம்மளோட இந்து கலாச்சாரப்படி வளர்ந்ததுனால இவரோட கடைசி காலத்தில் இவருக்கு ஈவன் வந்து 2 மதத்தினரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. நாங்கள் தான் செய்வோம், நாங்கள் தான் எங்களோட முறைப்படி தான் செய்வோம். ஆனால் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறப்ப அவரோட உடம்பெல்லாம் வந்துட்டு பூவாக மாறி இருக்கு அப்படிங்கிறது இந்த கதையில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குங்க. இன்னொன்று இதில் மாளவியா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கிறதுக்காக அங்கே ஆங்கிலேயர் அரசு இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கிறதுக்காக சுற்றி கேட்குறப்ப அங்கே பொன் அள்ளி போட்டிருக்காங்க. காசு பணம் கொடுக்கறதுல பொண்ணை கொடுத்துருக்காங்க. பொற்காசுகளை வந்து அவங்களுக்கு சுற்றியாக போட்டிருக்கிறாங்க. அப்படி வந்தது ஹிந்து யூனிவர்சிட்டி. நாளடைவில் அதோட லேண்டோட ஏரியா அதிகமாக அது யூனிவர்சிட்டியாக மாறிடுச்சு. இப்போ வரைக்கும் அதோட கட்டட அமைப்பும் சரி பேசும் சரி வேறு எந்த ஒரு யூனிவர்சிட்டியும் அதை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்தினிக்கு உபயமான சௌந்தரிய லகரி அப்படிங்கிற மனிதம் இருக்குது. அது அமிர்தேஸ்வரி ஆனால் பார்வதி உபதேசம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது இதில் இருக்குங்க. ஆழகால மாத்திரத்துடைய தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வால்மீகின்றவங்க மரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சுருக்காங்க. அப்போ 2 டைம் சொல்கிறப்ப ராமான்றது வருங்க. இது நார்மலாகவே வந்து சரஸ்வர நாமத்தில் இருக்குது. பாஸ்கர ராயர் அப்படின்றவர் அதை குறிப்பிட்டிருக்காருங்க. இது ஹரப்பாவில் மொஹரன்ஜாதாரோவில் நடந்த அகழ்வாராய்ச்சியின் போது நிறையா விஷயங்கள் வந்து திரும்ப நம்மளுக்கு கிடைச்சதாகவும் அது வந்து அந்த யூனிவர்சிட்டியில் வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. 64 யோகினிகள் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. திவோதாசன் அப்படின்ற மன்னன் வந்து இவ்வளோ வளமையான நாட்டில் ஒரு டைம் ரொம்ப பஞ்சம் அதிகமானதுனால ரொம்ப மக்கள் கஷ்டப்பட்டாங்க. அப்போ வந்து பிரம்மர் வந்து என்ன பண்ணாருன்னா திவோதாசன் அப்படிங்கிற மன்னரை நீ ஆட்சி புரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொன்னாருங்க. அப்போ அந்த மன்னர் எல்லா பேரையும் எல்லா கடவுளும் இந்த நாட்டை விட்டு வெளியே போனால் நான் ஆட்சி புரிகிறேன் அப்படின்னு சொன்னதுனால எல்லா கடவுளும் அப்போ வெளியே அனுப்பப்பட்டாங்க. திருப்பி சிவபெருமான் உள்ளே வரணும்னு ஆசைப்பட்டு எல்லாரையும் திருப்பி உள்ளே அனுப்புனாருங்க. உள்ளே அனுப்புகிறப்ப அந்த மன்னர் இருக்கார் இல்லையா திவோதாசன் மன்னன் திவோதாசன் அவர்கிட்ட இருந்து குற்றம் கண்டுபிடிக்கவே முடியலைங்க. அப்போ திருமால் தான் வந்து என்ன பண்ணாருன்னா இங்கே ஆதிகேஸ்வராக வந்துட்டு புத்த சமணத்தில் இருக்கிறதா சொல்லிட்டு மக்கள் பிறப்பு இறப்பு எல்லாமே வந்து யதார்த்தமாக நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த அதாவது சாதி பேதம்லாம் இல்லை வேதம்லாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அந்த எல்லாத்துக்கும் சொல்லி அந்த கொள்கையை பரப்பி எல்லாரையும் வந்து நிலத்தடுமாற வச்சுட்டாருங்க. நிலத்தடுமாற வச்சதுனால திருப்பி நம்மளோட அரசர்கிட்ட வந்து சிவபெருமானுக்காக நம்ம அரசருக்கு அந்த நாட்டை திவோதாசன் நாட்டை வந்து திருப்பி கொடுத்தாருங்க. இதனால தான் வந்து திருமால் வந்து அந்த புத்தர் சமயத்தில் வந்து உள்ளே இருந்ததுனால தான் இன்றைக்கி நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம பெருமாள் கோயில் எல்லாத்தையுமே வந்து புத்த சமணம் பண்ணுறவங்களும் வந்துட்டு ப்ரே பண்ணுவாங்கங்க. ஆக்சுவலாக காசி இதில் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வாயிற் கதவு. நம்ம எப்படி பிறக்கிறப்ப ஒரு உலகம் வருதோ அது மாதிரி இறந்ததுக்கப்புறம் போகக்கூடிய இன்னொரு உலகம்தான் வந்து காசி அப்படிங்கிறத அவங்க இதில் சொல்லியிருக்காங்கங்க. பூத சுத்தி மந்திரங்கள் 3 கொடுத்துருக்காங்கங்க. அந்த பூத சுத்தி மந்திரங்களை நம்ம உபதேசித்தாவே போதும், நம்ம பிணங்களை தொட்டாலும் நம்மளுக்கு தோஷம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அது போக இங்கே எவ்வளோ காட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காட் அப்படின்னா படித்துறை அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அக்பர் ஜஹாங்கீர் காலத்தில் நம்ம கோயில்களை புனரமைச்சிக்கிறதுக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இது காசியோட தன்மை அறியறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த மாநிலத்துக்காரங்களும் வந்து காசியை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வரி கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கர்நாடக அரசுக்காரங்க கர்நாடகத்திலேருந்து காசிக்கு போனால் அந்த தொகையை அரசே செலுத்தும் அப்படின்னு சொல்லி கர்நாடக அரசு முதல் வரியும் செலுத்தி
மக்களை அனுப்பி வச்சுருக்காங்கங்க. இதிலேருந்து தெரியுது அந்த காலத்தில் காசி யாத்திரைன்றது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, யாத்திரையில் காசி யாத்திரை எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்கங்க. திரிவேணி சங்கமத்தையும் இதில் சொல்லியிருக்கிறாங்கங்க. திரிவேணி சங்கமத்தில் அக்பர் காலத்தில் லகாபாத் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கங்க. 3 நாள் கண்டிப்பாக தங்குறது உத்தமம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாராகஞ்ச் அப்படிங்கிறது அதோட ரயில்வே ஸ்டேஷனோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காட்லேயும் ஒவ்வொரு பேரில் விஸ்வநாதர் அருள் புரிஞ்சிருக்காருங்க. அது எல்லாத்தையுமே அவங்க அதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ வந்துட்டு ஒரு படித்துறைகள் இருக்குது அப்படின்னா, அதை காட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து மணிகார்ணிக்கால் ஆரம்பித்து மணிகார்ணிக்காலே திருப்பி முடித்தா ஒரு நாளில் முடித்தா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி துளசி காட்டுன்னு ஒன்று இருக்குது. அங்கே அதுக்கு பேர் லோலார்கா காட் அப்படின்னு சொல்லுவாங்க. துளசிதாசர் அப்படிங்கிறவர் இது இருந்தார் அப்படின்னு. அசிகேட்டில் சங்கமேஸ்வரர்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கமேஸ்வரர் கோயில்னா அங்கே சேத்திர பின்னம், அது இறந்தவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு 5 காட் சொல்லியிருக்காங்க. அசி காட், தாசாம், சுவமேதா காட், மணிகார்ணிகா காட், பஞ்சா காட், வருணா காட்டுன்னு இந்த 5லேயும் வந்து அவங்க தீர்த்தம் ஆடுறவங்களுக்கு பஞ்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அனுமான் காட்டில் இருக்கிற பேர் காமகோடீஸ்வரர். கேதார் காட்டில் இருக்கிறது பேர் வந்து கேதாரீஸ்வரர். இப்போ கேதார் காட்டில் பாம்பு கடித்தாலும் இரவாத புகழ் கொண்ட பகுதி அப்படிங்கிறாங்க. இன்னொன்று இது வந்து நாகபஞ்சமிக்குரிய நாக வழிபாட்டுக்குரிய தலம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கேட் பேர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓம் அப்படிங்கிற அந்த உச்சரிப்பிலேயே 3 காட்டை அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று யமனோட இன்னொரு தலையை கிழினதுக்கப்புறம் விஸ்வநாதர் கையில் இருக்கிற தலை கீழே விழுகாமல் இருந்தது. காசிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த தலை விழுந்ததுனால இந்த இடம் வந்து புனிதமானது அப்படின்னு சொல்லி கருதக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்தோட பேரும் அவங்க இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பெங்காலி டோலான்ற ஒரு பகுதியில் திலப்பாண்டேஸ்வரர்னு இருக்காராங்க. திலம் என்றால் எல்லா அளவு டெய்லியும் வந்து அவர் வளர்ந்துக்கிட்டே வருவாராமாங்க. அனுமாருக்கு ஏகப்பட்ட கோவில் இருக்குதுங்க. ஈவன் வந்து திரிவேணி சங்கமத்துலேயும் பாதாள அனுமர் இருப்பாருங்க. ப்ளஸ் இங்கே காசிலையும் அனுமர் நிறையா இருப்பார். அனுமரை வந்து எதையாவது கொண்டு வான்னு சொன்னால் சஞ்சீவி மலையை பேத்துட்டு வந்தார்ல, அது மாதிரி ராமர் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிறப்ப போய் காசி விஸ்வநாதர் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறப்ப அங்கே வெறும் லிங்கங்கள் தான் தெரிஞ்சுருந்தாங்க. இவர் எல்லாத்தையும் தூக்கிட்டு போனால் ஏற்கனவே மலையை பேத்துட்டு போனோம்ல, அது மாதிரி ஆயிடும்ன்றதுக்காக பள்ளி ஒழிச்சதையும் மால் கட்டினதையும் வச்சு இவர் கரெக்டான ஒரு லிங்கத்தை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காருங்க. இப்படி பண்ணால் எல்லா லிங்கமும் போயிடுன்றதுக்காக தான் பள்ளி அங்கே ஒழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா மராத்தியர் அவங்களும் சிவாஜி ஸ்பாட் அந்த அரசாங்கம் இருந்தப்பம் தான் வந்து அதிகமாக அந்த கோயிலெல்லாம் மீட்டிருக்காங்க. பவானின்ற வார்த்தையை தான் வந்து இந்த அம்மனுக்கு அதிகமாக அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. விசாலாட்சி கோயில் ப்ளஸ் அன்னபூர்ணி கோயில் எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வளம் இருந்து இளம், அதாவது ஒரு 10 நாள் தங்குனா ஒரு பேர், 5 நாள் தங்குனா ஒரு பேர், அந்த மாதிரி அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த நூலை படித்ததுக்கப்புறம் வந்துட்டு
ஈவன் வந்து காசிக்கே வந்து எவ்வளோ போராடி நம்மளுக்கு மீட்ரு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. ப்ளஸ் அடிஷ்னலாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, காசிக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இதில் வந்துட்டு வந்ததுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான புக்கு. இதை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஐஐடிக்கும் இந்த காசி தமிழ்ச்சங்கம்க்கும் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால என்னால் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் இந்த மாதிரி தான் மார்க் பண்ணி படிக்கணும். எல்லாருமே ஓப்பன் புக் டெஸ்ட்டு தான். நீங்கள் வந்து என்ன வருதோ உங்களுக்கு டைம் நிறையாவே இருக்கும், ½ அன் ஹவர். உங்கள் நெட் கனெக்ஷன் மட்டும் கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. எல்லோரும் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறாங்க. ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா.